தமிழ் புத்தாண்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க அக்ஷய திருதியமும். அன்னைக்கு தங்கம்லாம் வச்சு பூஜை பண்ண முடியாட்டி கூட நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாகவே பூஜை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து எங்கள் அம்மா சொன்ன பூஜை முறைகளை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாமி போட்டோக்கு நல்லா அழகா அலங்காரம்லாம் பண்ணிட்டு அதுக்கு கீழேயே ஒரு மனை வச்சு அந்த மனைக்கு மேல ஏதாவது ஒரு மங்களகரமான கலர்ல துணியை விரிச்சுக்கோங்க. துணியை விரிச்சிட்டு அப்புறமா அதுல ஒரு வாழை இலையை போட்டுட்டு மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வைக்கணும். ஏன் பிள்ளையார்னா அவர் கூட அன்னைக்குதான் மகாபாரதமே எழுத ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அவரை கும்பிட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்ததா ஒரு சொம்பு எடுத்துட்டு அதுல ஃபுல்லா தண்ணியை நிரப்ப போறோம். தண்ணியை நிரப்பிட்டு அப்புறமா மொத்தம் 3 பொருட்கள் உள்ள போட போறோம். கிராம்பு, ஏலக்காய், பைசா. மறுபடியும் சொல்றேன், கிராம்பு, ஏலக்காய், பைசா. இந்த கிராம்பு ஏலக்காய் போடுறதுனால நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், லக்ஷ்மியோட அருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதெல்லாம் போடுறோம். ஓகே, சொம்பு வந்து நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதை தூக்கி அப்படியே இலைக்கு மேலே வச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி வாழை இலையில் நல்லா பச்சரிசியை போட்டு பரப்பிட்டு அதுக்கு மேலே தான் இதை தூக்கி வைக்கணும். சொம்பு வச்சுட்டு அப்புறமா 5 வெத்தலை இல்லாட்டி 5 மா இலையை எடுத்து இந்த மாதிரி சுற்றி வர அழகாக அடுக்கி நடுவில் தேங்காவை வைங்க. அழகா இருக்குல்ல? ஸோ கலசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கலசத்தை தான் வந்து நம்ம லக்ஷ்மி தேவியா பாவிச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம்லாம் படைச்சு பூஜை செய்ய போறோம். அதுக்கு வந்து மொத்தம் 2 தாம்பூலம் எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, சின்ன சின்ன பொருட்கள் தான் வைக்க போறோம். முதல் தாம்பூலத்துல வந்து லக்ஷ்மிக்கு பிடிச்ச மாதுளை பழமும் பால் பாயாசமும் வைக்க போறோம். இந்த மாதுளம் பழத்துக்குலாம் உள்ள பாத்தீங்கன்னா விதைகள் வந்து அவ்வளோ பெருகி இருக்கும். ஸோ அந்த பழத்தை வச்சு கும்பிடுறதுனால நம்ம வாழ்க்கையிலயும் அந்த விதைகள் மாதிரி செல்வங்கள் பெருகும், வம்சமும் விருத்தியாகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மாதுளை பழத்தை வைங்க. கூடவே வந்து மறக்காம மொச்சையும் வைக்கணும். எப்படி தங்கத்துக்கு வந்து லக்ஷ்மி தேவி அதிபதியோ அதே மாதிரி வெள்ளிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். எங்க வீட்டுல தங்கமும் சேரணும் வெள்ளி சேரணும்னு வேண்டிட்டு தான் நம்ம சுக்கிரனுக்கு இஷ்டமான மொச்சையை இன்னைக்கு வச்சிருக்கோம். இப்போ கடைசி தாம்பூலத்துல வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் தங்கம் இதெல்லாம் எடுத்து வைக்கணுங்க. நீங்க புது நகை தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆல்ரெடி போட்ட நகையை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் அழகா அடுக்கி விளக்கேத்தி சந்தோஷமா சாமி கும்பிட்டீங்கன்னா பூஜை நல்லபடியா முடிஞ்சிடும். முக்கியமாக அன்னைக்கு வந்து எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க. இந்த மருந்து ஐட்டம்ஸ் கூட வாங்காதீங்க. அக்ஷயம்னாலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு பாக்கெட் உப்பு வாங்கினா கூட நமக்கு லக்ஷ்மி அருள் கிடைச்சி பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு பள்ளி பார்த்தா ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் பாருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பூஜை வீடியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, நான் வரேன். நான் வரேன். நீ ஏன்